Good morning, student. I continue the lesson, chapter 8. Okay. So far, I completed up to page number 170, subheading number 8.5. That is problem of British rule. Now, I continue the topic 8.6. That is important industrial policy prior to 1991. அது முக்கியமாக 1991 நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னவே ஒரு சில இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த பார்ட்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, சாப்டர் 8 இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் prior to 1991. Economic development of a country particularly depends on the process of industrialization. உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் அடையுதுன்னு சொன்னால் அந்த நாட்டில் அதிகப்படியான தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிற்சாலைகள் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் மையமாகுதல் அப்படின்ற விஷயம் அந்த எந்த நாட்டில் சரியாக இருக்கோ அந்த நாட்டில் வந்து வளர்ச்சி என்பது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா, அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் India inherited a weak and shallow industrial base. Therefore, during the post-independent period, the government of India took special emphasis on the development of a solid industrial base. So, India வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியர்கள் ஆட்சி செய்கின்ற அளவுக்கு வருது. ஓகே, ஓவரால் ஆல் டுகெதர் இல்லைங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு இந்தியா அப்படி முழுசாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். அப்போ தான் பண்ணும்போது சடன் நம்ம நாட்டுடைய மக்கள் தேவையான வேலைவாய்ப்பு, உணவு போன்ற விஷயங்கள் வழங்குவதற்கான சில சேலஞ்சஸ், சவால்கள் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது? எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ப்ராப்ளம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொன்னால் the statements, the important political leader of those days decided to strengthen the industrial. Okay, so adala they think about the industries. The industrial policy resolution of 1948 and 1956 clearly stated that need for developing both small scale industries and large scale industries. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது தட் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். அப்போது தேர் இஸ் எ நீடட் டு இம்ப்ரூவ் போத் த இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் அஸ் வெல் எஸ் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுமே சைமல்டேனியஸாகவே ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல் ஃபார் அப்சார்ப் தி சர்ப்ளஸ் லேபர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால் கவர்மெண்ட் டிசைடட் டு சைட் பை சைட் ஸ்ட்ரென்தனிங் த போத் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் as well as the small scale industries. Okay, industrial policy resolution, that is 1948. என்ன சொல்கிறாங்க பாரு. The government of India declared its first industrial policy on 6th April 1948. The importance of this policy was that it ushered in the Indian the system of mixed economy. புரியுங்களா? அப்போ என்னென்னா இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறது, தனியார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போத் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் சொல்லக்கூடிய ஒரு கலப்பு பொருளாதாரத்தை தேர்ந்தெடுப்பதாக முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இண்டஸ்ட்ரீஸ் வேர் கிளாசிஃபைடு இன்டு 4 groups such as பப்ளிக் செக்டர், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடியது, பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டர் கீ இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறது, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டர், நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் அண்டு கோஆப்ரேட்டிவ் செக்டர் சொல்லிட்டு என்ன பண்ணுற சொன்னால் 4 டைப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் பாலிசி என்டோவர்டு டு ப்ரொடெக்ட் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த பாலிசி என்ன பண்ண சொன்னால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறத ஒரு கவனமும் செலுத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் had a virtual monopoly in railroad and exclusive right to develop minerals, iron ores சொல்லுவோம். அதாவது என்ன சொன்னால் அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க சொன்னால் மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து மொனோபொலி இருக்குன்னு நினச்சாங்க. ஸோ ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸில் அரசாங்கத்தை மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் இருக்கணும்னு சொன்னாங்க.
ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கும்போது எக்ஸாம்பிள் அதான் மினரல்ஸ், அந்த மைனிங்கு, அயன் ஓர் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிற அந்த மைனிங்ஸ் விஷயத்தில் வந்து இந்தியா வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிலைமைகள் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. The government encouraged the significance of foreign capital for industrialization, but the control should remain with the Indian hands. இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு ஃபாரினர்ஸோட கேபிட்டல் தேவை தான், இருந்தாலும் கூட ஸோ த கண்ட்ரோல் சொல்லுவாங்க, அந்த ரெகுலேஷன் பண்ணுற அந்த கண்ட்ரோல் வந்து தே பர்சஸ், அதாவது அரசாங்கத்து கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956. So next is, so this is the policy sought to give a dominant role to public sector, and at the same time it assured the fair treatment to the private sector also. So இந்த திட்டத்தை காலங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அரசாங்க துறைகளை மட்டுமே, பொதுத்துறை நிறுவனங்களை மட்டுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் எடுத்தாங்க. இது செமிடெனிஸில் அதனால ப்ரைவேட் செக்டரை விட்டுறக்கூடாது, அப்போ ப்ரைவேட் செக்டருக்கும் போதுமான பாதுகாப்பையும் ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு த டிசைடட் ஃப்ரம் திஸ் வாட் பாலிசி. ஓகேங்களா. த கவர்மெண்ட் வில் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் என்டர்பிரைசஸ், by restricting volume of production in the large scale sector by differential taxation or by direct subsidies. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள போட்டியை வந்து அழகாக ஸ்மூத்தாக என்ன பண்ணுறாங்க, தீர்த்து வைக்கிறாங்க. இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களும் வளரணும் இல்லைங்களா, அப்போது லார்ஜ் ஸ்கேலுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்மால் ஸ்கேலுடைய டெவலப்மெண்ட்டை தெருக்க கூடாது அப்படின்றதுக்காக லார்ஜ் ஸ்கேலுக்கு மேலே நம்பர் ஆஃப் டேக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த டேக்ஸ் பேரியஸ்ன்னு கட்டுறது, தட் இஸ் குட் ப்ரொடியூஸ்டு பை த லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸ் ஹைலி டேக்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி சில விஷயம் கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்கரேஜ் பண்ணுறதுக்கும் சப்சிடி ரேட்னு சொல்லலாம், மானிய விலை கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க, அதை முன்னிறுத்தினாங்க. ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பொதுவாக கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எம்பசைஸ்டு த நெசசிட்டி ஆஃப் ரெடியூசிங் த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். சரிங்களா. ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் பார்க்கலாம், நீங்கள் ஈவன் தமிழ்நாட்டில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசனு சரியாக நமக்கு என்ன சொல்லணும்னா, எக்கனாமிக்கலாக பாயிண்ட் ஆஃப் சொல்லணும்னா மைக்ரேஷன் ஃபார் சர்ச்சிங் சூட்டபிள் ஆர் பீஸ்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். பட் சோஃபார் இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த மக்கள் மைக்ரேட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இடத்துக்குமே ப்ராப்ளம் ஆகுது. இங்கே மைக்ரேட் ஆகி வந்து செட்டில் ஆகிற இடத்துல ஓவர் பாப்புலேஷன் ப்ராப்ளம் வரும், அர்பனைசேஷன் ப்ராப்ளம் வரும், ஸ்லம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கேர்சிட்டி ஆஃப் நெசசரி குட்ஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கேஸ் ஆஃப் குட்ஸ் வாட்டர் சைட்ஸ், ஓகேங்களா. ஸோ எதே இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மைக்ரேட் ஆகி வராங்க இல்லையா, கிராமத்துக்கு காலி பண்ணிட்டு வராங்க இல்லையா, அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன வரும்னு சொன்னால், ஸோ தேர் இஸ் ஸ்கார்சிட்டி ஃபார் தி லேபரர். அந்த லோக்கல் லோக்கலில் போதுமான வேலைவாய்ப்பு செய்வதற்கான வேலை ஆளுக்கு இல்லாமல் போயிடும். இல்லை, அந்தமாரி 2 சைடுமே மைக்ரேட் ஆகி செட்டில் இடத்துலையும் பிரச்சனை வரும், மக்கள் வந்து குடிபெயர்ந்து வருகின்ற இடத்துலையும் பிரச்சனை வரும். சரிங்களா. ஸோ இது வந்து பிரச்சனை. ஸோ இது குட் ஆர் பேடுன்னு சொல்கிறத விட அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ஒரு இஃப் த கிராசிங் த லிமிட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால், ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் சொல்கிறது வச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போது தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் பார்க்கலாம், வட மாநிலத்து மாணவர்கள் மக்கள் வந்து அதிகமாக குடிபெயர்ந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒரு பக்கம் பாப்புலேஷன் ஸ்கார்சிட்டி ஏற்படும், இன்னொரு பக்கம் பாப்புலேஷன் அதிகமாகும். ஸோ அது தொட்டு நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு வாண்ட் டு டெவலப் சைமல்டேனியஸ்லி ஆல் த டிஸ்ட்ரிக்ட் ஆர் ரீஜன் மோரார்லெஸ் சேம் அப்படின்னு சொல்லலாம். அது சேமாக டெவலப் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான், இருந்தாலும்குள்ள அவங்க என்ன பண்ணணும், அதில் விஷயத்தில் கவனம் செலுத்தினாங்க. ஓகே. த கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல் ஃபார் ப்ரொக்ரெசிவ் இன் இண்டியன்ஸ் ஆஃப் ஃபாரின் கன்சர்ன்ஸ். அதாவது என்ன சொன்னால், இந்தியாவுடைய இந்த வளர்ச்சிக்கு ஃபர்தராக முன்னேற்றத்துக்கு தேவையான மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அந்த மூலதனம், அது அந்நிய செலவணி சொல்லக்கூடிய அந்த முதலீடுகள் வந்து வருவதற்கான வழிமுறை அதை திங்க் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் நாம் என்ன பண்ணோம்,
அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். என்னென்ன 1991க்கு அப்புறம் முன்ன என்னென்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நம்ம கொண்டு வந்தாங்க, இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 170 பாருங்கள். 170ல் ஒரு பாக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 1948, 1956, 1977, 1980, 1930 அண்ட் 1990 and 1991 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ among them we discussed about only two. Okay, now we going to be discuss about the, of course, MS சுவாமிநாதன் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். எஸ்பெஷலி MS சுவாமிநாதன் பொறுத்த வரைக்கும் அவங்க கிரீன் ரெவல்யூஷன், புரியுங்களா, கிரீன் பசுமை புரட்சி அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்து வந்தாங்க. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் முக்கியமான பார்த்தீங்கன்னு சொன்னால் டு மெக்கனைசைஸ் இந்த அக்ரிகல்ச்சர், புரியுங்களா, அதாவது விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, அவற்றின் மூலமாக உற்பத்தி திறனை பெருக்குவது, எக்ஸ்டெண்டிங் த கல்டிவேஷன் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் பண்ணுகின்ற நிலத்தினுடைய அளவு வந்து அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா, ஓகே. அது விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நமக்கு தெரியும். நமக்கு பிகாஸ் த பேக்போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லுவோம். ஸோ இருந்தாலும் இந்த அக்ரிகல்ச்சரில் நிறைய ட்ராபேக் இருந்துச்சு. ட்ராபேக்னால் டெவலப்மெண்ட் ஆகாமல் சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலை போக்குவதற்கு இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஐடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம். இல்லை, த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் ரெஃபர் டு தி டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ இன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். ஸோ விவசாயத்தில் என்னது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அப்படின்ற விஷயம் தான் இதோட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். ஓகேங்களா, டூரிங் 1960s the traditional agricultural practice were gradually replaced by modern technology and agricultural practice in India. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா பேசிக்காகவே இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு தான். இருந்தாலும் ஏன்னா கிராமங்களை உள்ள கொண்ட நாடு இந்தியா. தொழிற்சாலை என்பது தொழில்மயமாகுதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது 1991க்கு அப்புறம் அதிகமாக வந்துச்சு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, பட்டு அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா 1960 பார்த்திங்கன்னா அது மரபு முறை அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தான் நம்ம பயன்படுத்திருந்தோம். ஸோ அதனுடைய விரியத்தன்மை பார்த்தின்னு சொன்னால் தட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மெத்தடு பார்க்கும்போது ஸோ நாட் சஃபிஷியன்ட். அப்போ மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் உணவு உற்பத்திக்கும் போதுமான தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளானர் வாண்ட் டு strengthening the agricultural sector through technological implementations over the agricultural sectors அப்படின்னு சொல்லலாம். So initially the new technology was tried in 1961 as a pilot projectனா ஒரு முன்னுதாரணமாக ஒரு சாம்பிள் மாதிரி. ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஒரு 7 டிஸ்ட்ரிக்ஸில் கொண்டு வந்தாங்க. அந்த 7 டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்க, இட் வாஸ் கால்ட் அஸ் த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிக விளைச்சலை தரக்கூடிய ஒரு விதையை கண்டுபிடித்து ஈல்டிங் வெரைட்டி சப்செட்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதிக விளைச்சலை தரக்கூடிய விதையை கண்டுபிடித்து அதை சாம்பிளாக ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேஜர் செரல்ஸ், ஓகேங்களா, வீட் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம அடைஞ்சோம். கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பெக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்காவிலேருந்து நம்ம நிறையா பண்ணுறோம், நிறைய உணவுப் பொருட்களை நம்ம என்ன பண்ணோம், இறக்குமதி பண்ணிட்டோம். அதனால் நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக சூழ்நிலை இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன் டெஃபினெட்லி செட் என்ன சொல்லலாம்னு சொன்னால் சர்டன்லி செட் அப்படின்னு சொல்லலாம். we feel self-sufficient with the food production சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. தட் இஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் கன்ஃபைன்டு ஒன்லி டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் செரல்ஸ், மெயின்லி ரைஸ், வீட்டு. அப்போ என்ன அதிக விளைச்சல் தரக்கூடிய வீரியத்தன்மை வந்து விதைகளை பயன்படுத்துகின்ற விஷயத்துமா இந்த கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு ஒரு கிஃப்டாக கொண்டு வந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தி ஸ்ட்ராட்டஜி வாஸ் மெயின்லி டைரக்டட் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ் or cash crops such as sugarcane, cotton, jute, oil seeds and potatoes. அப்போது சைமல்டேனியஸாக இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா உணவு உற்பத்தி மட்டுமே இல்லாமல் கமர்ஷியலுக்கான ஒரு கேஷ் கிராப்ஸிங் ஒரு அதில் தன்னோட ஆராய்ச்சி கொண்டு போனாங்க. அதில் பெருக்கத்தையும் கவனம் செலுத்தினாங்க. ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்துக்கு
இருக்கக்கூடிய அளவுக்கு அக்ரிகல்ச்சரை சூட்டபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸ் உடைய ஐடியா ஓகேங்களா. பர் ஹெக்டேர் பார்க்கும்போதுனா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆல் கிராப்ஸ் ஹேட் இன்க்ரீஸ்டு டியூ டு த பெட்டர் சீட்ஸ். அப்போது இதுக்கு முன்னே பயன்படுத்தின விதைகளை விட வீரியத்தன்மை வாய்ந்த ஐடிங் வெரைட்டி சீட்னு சொல்லக்கூடிய அதிக விளைச்சலை தரக்கூடிய அந்த வீரியம் வாய்ந்த விதையை பயன்படுத்துகின்ற போது சேம் லேண்ட் இல்லையா, பட் ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ என்ன சொன்னால் அந்த உற்பத்தி வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் குட் எக்ஸாம்பிள், நல்ல இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட், கிரீன் ரெவல்யூஷன் ஹேட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் which manufactured agriculture tools like a tractor, engines and pumping sets. அப்போது விவசாயம் ஒரு பக்கம் பெருக அதனுடைய வளர்ச்சி அடைய விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள், விவசாய உபகரணங்கள் சொல்லக்கூடிய அந்த டிராக்டர், அந்த பம்பிங் செட், அந்த மாதிரி அதர் இம்பார்ட்டன்ட் அம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த உபரி பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய சைடு பை சைடாக அந்த நிறுவனங்களும் வளர்ந்துச்சு இல்லை. அப்போது ஸோ குட், நல்ல ஒரு வைடராக ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா. குட். Green Revolution had brought prosperity to rural people. Of course, கிராமங்களில் தான் ஃபோக்கஸ்ட் இல்லையா. அப்போ கிராம மக்கள் வளர்ச்சிக்கு கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி என்பது மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஹேடு ஜெனரேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரூரல் மாசஸ். டியூ டு திஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேட் இன்க்ரீஸ்ட். அப்போது உணவு உற்பத்தியில் பெருக்கம் வருது, இன்னும் அந்த உணவு உற்பத்தி வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸ், ஏரியா ஆஃப் ஏக்கர்ஸ் கல்டிவேஷன் அண்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ டிமாண்ட் ஃபார் த லேபரர்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ்க்கு டிமாண்ட் வருது. ஸோ இட் வில் கிவ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த ரூரல் பீப்புள் ஆல்சோ ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் அதனால் பண்ணால் ஒட்டுமொத்தமாக கிராம மக்களுடைய அந்த கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை தரம், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் போதுமான வேலைவாய்ப்பு கிடைக்குது, வேலைவாய்ப்பு என்பது நல்ல ஸ்டடி இன்கமுக்கு வழிவகுக்குது. ஸோ அதனால் அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டியூ டு மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் மோர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் த டிமாண்ட் ஃபார் லேபர் இன்க்ரீசஸ். புரியுங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 2 crops பட் ஹேவிங் டிஃப்ரெண்ட்லி ஹார்வெஸ்ட் பீரியட் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட லேண்டில் அதாவது 2 பயிர்களை என்ன பண்ண கிராப் கல்டிவேட் பண்ணாங்க சைமல்டேனியஸாக, பட் அதோடைய ஹார்வெஸ்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் ரொம்ப காலம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி பண்ணால் தான் தே கேன் ஏபிள் டு கல்டிவேட், தட் இஸ் டுவல் கிராப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஊடு பயிர் தமிழில் சொல்கிறது, அது ஒரு பயிர் கூட இன்னொரு பயிரை சேர்ந்து வளர்க்குறது ஓகேங்களா. டுவல் கிராப் மெத்தட்ஸ் நல்ல ஒரு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு விஷயம். அந்த வரப்பு, அந்த மோட்டர் கோட்டா சைடில் இந்த மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு சில பயிர்கள் இருக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் அந்த மல்டிபிள் கிராப்பிங்ஸ்லாம் நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிபிள் கிராப்பிங்க்கு வித்துட்டதுன்னு இல்லை, அது மட்டும் இல்லை அதை சக்ஸஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதோட கிரீன் ரெவல்யூஷனுடைய தாக்கங்கள்லாம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வேர் ப்ரொவைடட் பை பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம். These banks provide a loan to farmer on easy terms. அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க, விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க், அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நிறைய வேலை நடக்கும். பட் டு அட்ரஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் இன் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துச்சு ஓகேங்களா. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வேர் ப்ரொவைடட் பை த பேங்க் அண்ட் cooperative societies. These banks provided loan to farmer on easy. அப்போது இந்த பேங்க்கு இப்போ நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லக்கூடிய இந்த கமர்ஷியல் பேங்க்கு, ஈவன் கவர்மெண்ட் பேங்க் ஆல்சோ ஸோ அவைல் லோன் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஸ்ட்ரென்தனிங் த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தேங்க்ஸ் டு தி கிரீன் ரெவல்யூஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ த நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி வாஸ் ஆல்சோ பை வேரியஸ் நேம்ஸ். அது நிறையா இந்த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி இருக்குங்களா. ஸோ அதுக்கு நிறைய இன்னொரு ஈஸியான புரிஞ்சக்கூடிய சப் டாபிக்ஸ் இருக்குது. பார்க்கும்போது தட் இஸ் த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் ஃபெர்டிலைசர், த சீடு பாலிசி சொல்லுவாங்க, ஃபெர்டிலைசர் பாலிசி சொல்ல வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் டெக்னாலஜி ஆர் சிம்பிளி கிரீன் ரெவல்யூஷன்ஸ்
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செய்து கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக கிடைத்த அது வெற்றி நாம் வந்து கம்ப்ளீட்டாக பயன்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? குட். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூசஸ் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வருது வீக்னஸ் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி. வீக்னஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம இதுக்கு முன்னே பார்த்துன்னு சொன்னால் அட்வான்டேஜஸ் என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரீன் ரெவல்யூஷனை பார்த்து நம்ம அதில் கொஞ்சம் ஜென்ரலாகவும் பேசணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்னஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்குள்ள குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் வேர் ஸ்டில் ஏ கேம்பிள் ஆஃப் த மான்சூன். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான தேவை இரிகேஷன்ஸ் இல்லை. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரிகேஷனுக்கு ஈவன் நம்ம என்ன பண்ணுறோம், மான்சூன் அதாவது பருவ மழை தான் நம்பிட்டுருக்கோம் இல்லை. பட் அந்த மான்சூன் சொல்லக்கூடிய அது வந்து இர்ரெகுலர் அண்ட் ஆல்சோ என்ன சொல்லுது, அது ரொம்ப இர்ரெகுலர்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து இட்ஸ் நாட் காமன், எல்லா இடத்துலையும் வந்து யூனிஃபார்மாக இருக்கிறது கிடையாது, சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிறது கிடையாது. ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்திருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அப்போது இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா கொண்டு வரப்பட்ட அந்த ஐலிங் வெரைட்டி சீட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துச்சுன்னா தே நீட் மோர் வாட்டர்ஸ் இல்லை. அப்போ அதிகமான தண்ணி நமக்கு தேவைப்பட்ட சூழ்நிலை பட்டுச்சு. ஸோ பட் அதை நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலை விவசாயம் அஃப்கோர்ஸ் பின்னாடி நிலையில் தலை வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்துச்சுன்னா இது ஒரு இரிகேஷன் வாட்டரை பற்றி நம்ம முக்கியம் பேசுகிறாங்க. தி ஸ்ட்ராட்டஜி நீடட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன் சீட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் வாட்டர். ஓகேங்களா. அப்போது இந்த அதோடைய கிரீன் ரெவல்யூஷன் அதோடைய கொள்கை என்னாச்சோ அதோடைய வழிமுறைகள் வந்து அதிக பணம் செலவாகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. அவங்க கொடுக்குற சீடை வாங்கணும், அவங்க கொடுக்குற வந்து பசுமாடு தட் இஸ் பசு உரம்னு சொல்லக்கூடாது, அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் இல்லையா. அந்த ஃபெர்டிலைசரை வாங்கிறதுக்கான அதிகமான நம்ம பணம் தேவைப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. பட் இது சாத்தியம் இல்லை. ஆல்ரெடி போகிற கண்டிஷனில் இருக்கிற பின்தங்கிய கண்டிஷனில் இருக்கின்ற ஸோ விவசாய மக்களால் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு த இன்கம் கேப் பிட்வீன் லார்ஜ் மார்ஜின் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹேட் இன்க்ரீசஸ். அப்போது அதிகமாக நிலக்கிழார்களுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் நில அதை என்னது சொல்கிறது, அதிக நிலம் இருக்கிறவங்க நடுத்தரமானவங்க கொஞ்சம் நிலம் வச்சுருக்கவங்க எல்லாம் பார்த்துச்சுன்னா பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, லார்ஜ் ஸ்கேல் ரொம்ப ஒரு வசதியானவர், அவர் வசதியான நிறைய நிலம் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மானியத்தை வாங்கிறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடு இருக்குது சரிங்களா. இருந்தாலும் கூட அந்த மானியம் வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாரால் வாங்க முடியும் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் அதிகமாக வச்சுட்ருக்குற அவங்களால தான் முடியும் ஓகேங்களா. அந்த கொள்கைகள் அப்படி இருந்துச்சு. ஸோ இது அதனால் பார்த்துன்னு சொன்னால் விவசாயிக்கு மத்தியிலேயே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய எச்சம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸப்ட் இன் பஞ்சாப் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இன் ஹரியானா ஃபார்ம் மெக்கானிசேஷன் ஆர் கிரியேட்டட் வைட் ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் among agriculture labor in the rural areas இல்லை. அப்போது வேலைவாய்ப்பு இழக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா, ஏன்னா இயந்திரமயமாக்குதல் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுமாரி சில வேலைவாய்ப்பு நமக்கு குறைவாகக்கூடிய பகுதிகள் கிராமப்புறங்களில் வாய்ப்பு இருந்துச்சு ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் கிரீன் ரெவல்யூஷன் இருக்கிற அஃப்கோர்ஸ் குறைபாடுகள் சொல்கிறது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்துச்சுன்னா செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டோட கிரீன் ரெவல்யூஷன் என்னென்னு பார்த்தோம், அதை அசஸ்மெண்ட் பண்ணிச்சு. இப்போது செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேட் இம்ப்ளிமெண்டட் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் டு அச்சீவ் ஹையர் அக்ரிகல்ச்சர் க்ரோத். அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தட் இஸ் ஹையர் அக்ரிகல்ச்சர் க்ரோத், ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் ஃபர்தராக என்ன மாடிஃபை பண்ணிட்டு நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்துச்சுன்னா தட் இஸ் ஃபஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். ஏன் சார் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்
அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ செகண்டில் சொல்லி பார்ப்போமா? Introduction of genetically modified seeds which double the per capita per acre productions. Of course. So advancement of the society and சொல்லக்கூடிய சமூகத்தோட பெருக்கம் அதிகரிக்க ஸோ நமக்கு வந்து இரண்டாவது அந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ மாடிஃபைடு சீட்ஸ் விச் டபுள் த பர் கேஜ் ப்ரொடக்ஷன்ஸ். புரியுதா? அப்போது ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரொடக்ஷன் அளவு அதிகமாகணுன்றதுக்கு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கு தேவைப்படுது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் டு மார்க்கெட் த யூசேஜ் ஆஃப் தட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ். அப்போது அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் சீட்லேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஃபுட்டு அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வேணாம் தேர் டேக். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் கேன் பிளே அ கீ ரோல் இன் எக்ஸ்பேண்டிங் த இரிகேஷன் ஸ்கீம் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ரிசோர்ஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண சொன்னால், ஏன்னா இம்பார்ட்டண்ட்டு இரிகேஷனுக்கு வாட்டர் தானே, இல்லைங்களா? இப்போ அந்த வாட்டர் நம்ம கொண்டு வந்ததுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அதனால் அதுக்குன்னு தனி ஆள் போட்டு செஞ்சுட்ருக்காங்க. பார்த்தீங்களா? குட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் கேன் பிளே எ கீ ரோல் இன் எக்ஸ்பெண்டிங் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகே. Okay, my dear students, up to second this topic, I conclude this today video, and I continue the class from the next video, next page. If you following well, that is good. ஓகேங்களா? அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.